வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் அட்டைதாரருக்கு வெளியான முக்கியமான அறிவிப்பு, மகிழ்ச்சி அறிவிப்புன்னு கூட சொல்லலாம். இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் படும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு முழுவதும் நியாய விலைக் கடைகள் எனப்படும் ரேஷன் கடைகள் மூலம் அரிசி, சர்க்கரை, கோதுமை, பாம் ஆயில், பருப்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. நடுத்தர மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு ரேஷன் பொருட்களே வாழ்வாதாரமாக உள்ளது. தமிழக மக்களுக்கு மிகுந்த பயனளிக்கும் வகையில் இனி ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க அரசு அலுவலகங்களுக்கு நேரில் சென்று அலைய தேவையில்லை என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. புதிய மின்னணு ரேஷன் கார்டுக்கு www.tnpds.gov.in என்ற அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க என்பதை கிளிக் செய்து ஆன்லைனில் நேரடியாக விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பத்தில் கேட்ட தகவல்களை நிரப்பி தேவையான ஆதார ஆவணங்களை அப்லோட் செய்தால் போதும். விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட 30 முதல் 45 நாட்களுக்குள் அதன் நிலை குறித்து அரசு தகவல் வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய நடவடிக்கை மக்கள் சுமையை குறைக்கும் வகையிலும் தாமதத்தை தவிர்க்கும் வகையிலும் அமைய இருக்கிறது.